அப்புறம் என் மருமகிட்ட நான் எதுவும் பேச முடியாது. அவன் தொழில் விஷயத்துல ஆசிட்ட கால் ஊத்துற மாதிரி குதின்னு குதிப்பா, புரிஞ்சுதா? பார்த்து பத்திரமா போய் சேரு. போன உடனே ஒரு போனை போடு, போ. அட போப்பா. சொல்லுறேன், நான் வண்டி லோடு ஏத்திட்டு சேலம் வழியா கோயம்புத்தூர் போறேன். ஈஸியா இருக்கும். பாண்டி, என்கிட்ட சொல்றவன என் மருமகிட்ட ஒரு வார்த்தை சொல்லுப்பா. அவங்கிட்ட வேறையா? சரி வாங்க. அந்த 3 லோடுக்கு பில் போட்டீங்களா? சரி போட்டுறேன் சார். சீக்கிரம் போடுங்க. அடடடா, ஆரம்பிச்சிட்டாடா உன் டைனிங் ஐட்டத்தை. என்னடா அது? எப்ப பாரு பார்சல் சாப்பாடு. பார்சல் சாப்பாடை விடவே மாட்டேடா. சொல்லுறேன், உன் மருமனுக்கு காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வைன, இன்னும் பார்சல் சாப்பாடே சாப்பிட்டு இருந்தா எப்படி? பாலாச்சலம், வாசுதேவ நல்லூர்ல நல்ல அழகான படிச்ச பொண்ணு ஒன்று இருக்கு, கட்டிக்கிறியா? சரி சரி விடு வேணாம். இல்லை, நீயாவது லவ் பண்ணி கல்யாணத்தை பண்றா, வயசாயிட்டே போகுது இல்ல. இங்க பாரு பாண்டி, நீ பாக்குற கடையெல்லாம் பலகாரம் திங்கிறவன். ஆனா என் மாப்பிள்ள பிடிச்சிருந்தாலும் பசிச்சாதான் சாப்பிடுவான். அதான் எதுக்குன்றேன். அண்ணா, இந்த வயசுல பிடிச்சது சாப்பிட வேண்டாமாண்ணே? இவரா போட்டி விட்டார வேன வாந்தி எடுப்பாரு. பால சார், வறுத்த மீனும் பொரிச்ச கோழியும் வச்சிருக்கேன். சாயந்தரம் வீட்டு பக்கம் வரீங்களா? மரியாதையா அவன் ஜோலியை பார்த்துட்டு போறியா? சோழிய பார்க்க தான் கூப்பிடுறேன். ஏமா பார்வதி, அவன் ஃப்ரெஷ்ஷா கொடுத்தாலே சாப்பிட மாட்டான். இதுலயும் புருஷன் சாப்பிட்டு மிச்சம் வச்சதை குடுக்கியாக்கும். அவன் என்ன நானா அவனை சாப்பிட? கோவத்தை கிளப்பாத. லோடு ஏத்தியாச்சுல, கிளம்பு. பாலா, வண்டிக்கு ஒரு லோடு கரெக்டா புக் ஆகிற மாதிரி உனக்கு ஒரு லோடு நச்சுன்னு புக் ஆக மாட்டேங்குது. சரி, நான் லோடு எடுத்து கிளம்புறேன். பாலா, நான் இந்த காசி கடை வரைக்கும் போயிட்டுறேன். நீ வேற எங்கேயும் போறேன்னு தப்பா நினைச்சு கூடாது, அதான் சொல்லிட்டு போறேன். வரட்டா? பாண்டி, எனக்கு அந்த பக்கம் வேலை இருக்கு, நானும் கூட வரேன். பேங்க் வரைக்கும் போகணும். பாண்டி, சித்தப்பா பேங்க்ல லோன் போட்டு லாரி ஒன்று இறக்கி தரீங்களாரு, இறக்கலாமா? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மோட்டார் தொழில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. எடுத்தோன்னு கட்டையை போட்டுருவே. பாண்டி, லாரியை பற்றி பேசணுன்னே டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன பாண்டி, டயர் பஞ்சர் ஆயிருக்கு? அதைத்தாண்டா நானும் சொல்கிறேன். மேஜர் சுந்தரராஜ மாதிரியே பேசுனதையே பேசு. எனக்கு வேறு டைம் ஆச்சு பாண்டி, நான் சீக்கிரம் போகணும். ஏய், பஞ்சர் போட காசு இல்லப்பா. அப்படியே ஊட்டி போ. பஞ்சர் போட காசு கொடுக்காம போறீல, இருடி சொந்தமா லாரி வாங்கி சோலாவா செட்டு போடுறேன். சீக்கிரம் ஏறியா லாஸ்ட்ல போ. வா, நீ வெளியில போ. பரவாயில்லடி, இன்னைக்கு அது உட்கார்றதுக்கு இடம் கிடைச்சது இல்ல. பொம்பளை இடத்துல ஆம்பளைங்க வந்து உட்கார்ந்துட்டு வம்பு பண்ணுவானுங்க. டிக்கெட் வேணும், வருமா? பரப்பாடிக்கு 2 டிக்கெட் பார்த்து நாளா கிழிச்சிடாதீங்க. டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்க. அடுத்த டிக்கெட் வேற டிக்கெட் வாங்கி கொடுத்து விடுங்க. சரி சரி. என்ன பாடுபடுத்துறான். நானும் பார்த்துட்டே இருக்கேன், நிற்க மாட்டேங்கிறான். இது என்ன கூட இப்படிதான் இதுக்காகவே வராங்க. இப்படிலாம் வந்தாங்கன்னா எப்படிப்பா பஸ்ல வருது? இந்த வழியில இருக்கிறதே ஒரு பஸ். இவங்க அநியாயம் தாங்க முடியல. அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுவேன். அதுக்குள்ள எவ்வளவு அழுத்த முடியுமோ அழுத்துக்கோ. பரவாயில்ல, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. ஹலோ, அவனை டீசெண்டாக ஹேண்டில் பண்ணீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
என்னடி மஞ்சுளா, டார்ச் லைட் தொழிலாம் எப்படி இருக்கு? அதை ஏன்க்கா கேட்குற? வரவெல்லாம் கடன் சொல்கிறான், கஷ்டமா இருக்கு. அதனால தானே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த வயசுலயும் கேப்பியாரு ஜொலிக்கத்தான் செய்யற. மைனரு, இந்த தொழிலுக்கு சுவரு பல பலன்னு இருந்தா தானே சித்திரம் வரைய வருவானுங்க. நீயும் அப்படித்தானே வந்த? ஆமா, மைனரா தான் வந்தேன். உன்ட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி உட்காந்துருக்கேன். என்னடா தங்கத்துறை? செவலக்கிட்ட 2 பொண்ணு புதுசா வந்திருக்கான், கூட்டு வர்றான்னு கேட்டான். டேய், அவங்கிட்ட எல்லாம் வத்தலும் தொத்தலும் பேசிட்டு மாதிரி தான் இருக்கும். கோவிந்தங்கிட்ட 2 உருப்படி இருக்கு, அதை போய் தூயின் வா. அவங்கிட்ட இருந்து தூக்கிட்டு வர்றதுக்கு நான் கிணத்துல நல்லா தான் கசகடி சும்மா தேய்ச்சி நிக்கிறேன். அக்கா, சின்ன முன்னருக்கு ரோஜாவை அனுப்பி வைக்கவா? காலையில தாண்டா வந்தா, டயர்டா இருப்பா. நர்மதாவை கூட்டிட்டு போ. சரிக்கா. அக்கா நர்மதா வீட்டுக்கு தூரம். தூரமா? నర్మదా అక్క 22 రోజులు అయింది. నాకే అబద్ధం చెప్తావా? உன் ஒருத்தி கணக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லார் கணக்கும் எனக்கு தெரியும். டேய், வண்டி வந்துருச்சு, இவ்வளவு வேற பாத்திக்கு அனுப்புங்க. சரிக்கா, அனுப்புறேன். அக்கா கிட்ட சொல்லிட்டு போ. நல்லா கம்பெனி கொடுக்கணும். இந்த கேபிஆருக்கு பேர் வாங்கி தரணும், சரியா? அப்பதான் 4 கஸ்டமர் நம்மள தேடி வருவாங்க. ஒரு பொண்ணு புருஷன் கிட்ட படுக்கிறது வேற, கஸ்டமர் கிட்ட படுக்கிறது வேற. புரியும்னு நினைக்கிறேன். நல்லா பண்றாயா அட்வைஸ். புருஷனை கூட ஈஸியா ஏமாத்திடலாம், ஆனா காசு கொடுக்கறவனை ஏமாத்த முடியுமா? இல்ல அவன் தான் விடுவானா? ஓ, பாத்து அக்கா, வாணி, உடனே நில்லு. அக்கா 2 பேரு அரை நாள்னு சொன்னானுங்க, போனா 3 பேரு ஃபுல்லா இருந்துட்டு வெறும் 1000 ரூபாய் தான் யோ கொடுக்குறாங்க. மைனரே, என்னையா பாத்தி குடிச்ச? நம்பர் தெரியும்ல, முதல்ல போன போடு. ஹலோ குடியா? ஏண்டா 1000 ரூபாய் தான் தருவியா? மீதி பணத்துக்கு உங்க அம்மா அக்கா மரியாதையை கொடுத்து அனுப்பு. போ, மீதி காசை வாங்கி வா. 3 பேர் ஏமாத்திருக்காங்கல்ல, நமக்கு தெரியாம. கோதாவரி, அவளுக்கு சேர வேண்டியதை கொடுத்து அனுப்புமா. நம்ம நியாயமா நடந்துக்கிட்டாதான் நம்மளை தேடி 4 பேர் வருவாங்க. போ. சரி வா. பொண்ணு பள்ளிக்கூடம் போயிட்டாளா? போயிட்டா. பஸ்ஸுக்கு காசு கேட்டீங்கல்ல, நான் மறந்துட்டேன். கொடுமா. இதில் 10 பெட்டி ஆந்திராவுக்கு அனுப்பிடுங்க, அண்ட் 10 பெட்டி கேரளாவுக்கு அனுப்பிடுங்க. நம்ம கம்பெனி பேரில் பில் போட்டுருங்க. பில் போட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? ஏ திருப்பு அப்படியே வை. என்னப்பா? அதேதான் அதேதானா? பையன் சிக்கிக்கிட்டான். எப்படிடா சொல்ற? இருங்க ஒரு குண்டு பல்ப் எடுங்க. எது? யோ, ஒரு குண்டு பல்ப் எடுயா. சொன்னாலும் புரியாது. குடியா சீக்கிரம். என்ன பவரு? சொன்னேன்ல, நான் சொன்னேன்ல, பையன் கன்ஃபார்மா மாட்டிக்கிட்டான். இதை வச்சு எப்படிடா சொல்ற? அதான் கரண்டே இல்லாம பல்ப் எரியுதுல்ல. டே பாலா, நான் பல ஃபிகரை பார்த்தவன். நீ பார்த்த ஃபிகரை என்கிட்ட காட்டு. உனக்கு மடியுமா மடியாதான்னு இதுக்கு தலைவன் நான் சொல்றேன். ஆமா, அந்த பொண்ணு எந்த ஏரியா? பல பாண்டிகிட்ட பொண்ணு யாருன்னு காட்டு, அவன் சீக்கிரம் முடிச்சு வைப்பான். மாமா,
காந்தி ரோடு பக்கத்தில் இருக்கிற சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு சரியா 11 மணிக்கு வருவா. இப்ப தெரியுதுடா, டெய்லி பேங்க் போறேன்னு சொல்லி அவ பின்னாடி நீ அலைஞ்சிருக்க. எப்படி வெக்கப்படுறான் பாரியா மாப்பிள்ள. அண்ணா விடுங்கண்ணே. டேய் நீ என் கூட வா, அந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ணி தரேன். வா. டேய் என்ன அவனுக்கு மட்டும் கரெக்ட் பண்ணு. பிறகு நான் நோ 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 என்ன எரிவே இல்லை, பீஸ் போயிடுச்சு. இது தெரிஞ்ச விஷயம் தானே. நான் சக்தி என்ன சொன்ன வேலை எல்லாம் கரெக்டாக முடிச்சிங்களா? வேற ஏதாவது பெண்டிங் வச்சிருக்கீங்களா? வேண்டாங்க, எங்க ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வாங்க மாட்டோம். இந்தா இந்த நம்பர் வச்சுக்கோ. உங்களுக்கு டிஸ்சார்ஜா? பாத்துக்கங்க. கட்டினால விட அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாங்க. கையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். போமா வரேன். இப்படி கண்டவகிட்ட பேசிதான் கையில கட்டு போட்டிருக்கீங்க. இன்னொரு கையிலையும் கட்டு போடணுமா? அட போவாத்தா வரேன். திருந்தவே மாட்டீங்க. ஆமா உனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்காடா? நம்ம ஏரியா பொண்ணுன்னு வேற சொல்லிட்ட. இரு, எந்த பொண்ணா இருந்தாலும் முடிச்சு வச்சிடுறேன். எவ்வளோ இது? 5 ரூபாம்மா. 5 ரூபாவா? இது 10 ரூபா. 10 ரூபா. டேய் வண்டி எங்கடா? யாரை கேட்டா அவன் எடுத்துட்டு போனா? எங்கடா போனா அவன்? சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்றான் அவனை.